Have a stupendous day, dear children. Today is from your Standard 9 Geography, Unit 7, Mapping Skills. Let's see the remaining part, Part 2. From your book, next topic is survey. In your last video, I walked you through the components of map and the symbols and signs used in the map. Now we'll see about surveying. What is surveying? Surveying is done to measure the angle, direction, area, height and distance of an object or a place on a surface of earth using instruments. Earth surface instruments use பண்ணி ஒரு ஏரியாவோட ஆங்கிள், அதோட டிரெக்ஷன், ஹைட்டு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பிளேஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு அதை மெஷர் பண்ணுறது தான் சர்வேயிங். Surveying techniques are used to obtain the field data and to prepare map. Surveying techniques யூஸ் பண்ணி என்ன கிடைக்கும் அப்படின்னா மேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஃபீல்டுனா ஏரியாவில் இருக்கிற டேட்டா கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி we can prepare maps. அதுக்காக தான் சர்வேயிங் பண்ணுறோம். Knowledge of surveying helps one in map making. சர்வேயிங் பற்றி நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சர்வேயிங் பண்ணி ஒரு ஏரியாவில் என்னென்ன திங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி மேப் மேக் பண்ணலாம். பர்டிகுலர்லி இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் மேப். ஸோ ஃபிசிக்கல் மேப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த சர்வேயிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஜியோகிராஃபர்ஸ் மெயின்லி யூஸ் செயின். என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி சர்வே பண்ணுவாங்க அப்படின்னா செயின், prismatic compass, plane table, dumpy level, Abney level, sylnometer, theodolite, total station and GNSS. GNSS is Global Navigation Satellite System, which we'll be discussing in the later part of the video. இதெல்லாம் இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எதெல்லாம் மெஷர் பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாவோட ஒரு பொசிஷன் ஆஃப் அன் ஏரியா, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆங்கிள், ஆல்டிடியூட்னா ஹைட், இதெல்லாத்தையும் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த மாடர்ன் டூல்ஸ், சர்வேயிங் டூல்ஸ் யூஸ்ட் பை ஜியோகிராஃபர்ஸ் ஃபார் மேப் மேக்கிங். இதுதான் ஆப்னி லெவல், பிரிஸ்மேட்டிக் காம்பஸ், டம்பி லெவல், சில்னோமீட்டர், கண்டர்ஸ் செயின். ஏர்லி ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்வேயிங். ஏர்லி ஹிஸ்ட்ரியில் ஈஜிப்ஷியன்ஸ் வந்து ரோப் ஸ்ட்ரெச்சர்ஸ் அப்படின்னு பேர். ரோப் ஸ்ட்ரெச்சர்ஸ்னால் அளவெடுக்கிறதுக்கு ரோப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன் ஈஜிப்ட் சர்வேயர்ஸ் வர் கால்ட், சர்வேயர்ஸ்க்கு பேர் ரோப் ஸ்ட்ரெச்சர்ஸ்னு பேர், பிகாஸ் தே யூஸ் ரோப் டு மெஷர் டிஸ்டன்சஸ். சர்வேயிங்கில் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரிமோட் சென்சிங் ஆஸ் அ சோர்ஸ் ஆஃப் மேப் டேட்டா. ரிமோட் சென்சிங் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு அப்சர்விங் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் earthly objects without touching them. ஒரு ஏர்த்தில் இருக்கிற மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ் இல்லை பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நேரில் போய் பார்க்காம ரிமோட்டாக வேறு ஒரு பிளேஸில் இருந்து ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிமோட் சென்சிங். ரிமோட் மீன்ஸ் ஃபார் அவே, தூரமாக இருக்கிறது. சென்சிங் மீன்ஸ் அப்சர்விங் ஆர் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன். ரிமோட் சென்சிங் மீன்ஸ் அக்வயரிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் திங்ஸ் ஆர் பிளேசஸ் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தே அங்கே என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிமோட் சென்சிங். யூஸிங் அ வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஒரு நிறைய டூல்ஸும் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணி அந்த ரிமோட் சென்சிங்காக ஆக்சஸ் பண்ணலாம். டு யூ நோ வி ஆப்ரேட் 3 ரிமோட் சென்சிங் ஆர்கன்ஸ் இன் ஆர் பாடி. நம்மக்கிட்ட 3 ரிமோட் சென்சிங் ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்ன பாருங்கள். வி கேன் சி யூஸிங் ஆர் ஐஸ். சென்ஸ் ஆஃப் சைட்டை வச்சு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நோஸ். என்ன ஸ்மெல் வருதுன்னு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை கூட ஸ்மெல் பண்ணி we can analyze. அடுத்தது இயர்ஸ் ஃபார் ஹியரிங் ஆர் சவுண்ட். ஸோ ரிமோட் சென்சிங் ஹாஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி டேட்டிங் பேக். ரிமோட் சென்சிங் வந்து ரொம்ப பழமையானது. ஃப்ரம் த யூஸ் ஆஃப் கேமராஸ் கேரிட் பை பலூன்ஸ். எப்படின்னா ஃபஸ்ட்டு பலூனில் கேமரா டைப் ஒரு பர்சன் இருந்து பலூன்ஸில், ஹாட் ஏர் பலூன்ஸில் இல்லை பீஜியன்ஸில் கேமரா டைப் பண்ணி விட்டு அது மூலியமாக ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பலூனில் கேமரா டைப் பண்ணி பீஜன்ஸில் கேமரா வச்சு எந்த இயரில் பண்ணாங்க, எந்த செஞ்சுரினா 18th century அண்ட் 19th century.
ஆனால் 20th செஞ்சுரியில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஏர்போர்ன் ஃபோட்டோகிராஃப்ஸும் சேட்டலைட் ரிமோட் சென்சிங் வந்துட்டு ரொம்பவே ஷிஃப்ட்லி அப்படின்னா ரேப்பிட்லி ரொம்ப குயிக்காக டெவலப் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் பலூன்லேயும் பிஜிஓன்லேயும்லாம் 19th and 18th செஞ்சுரியில் ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஏரியாவை. 20th செஞ்சுரியில் ஏர்போர்ன் ஃபோட்டோகிராஃப்ஸ் இப்போ ட்ரோன்ஸ்லாம் வந்திருக்கு, ஹாட் ஏர் பலூன்ஸ்லாம் போய் கேப்சர் பண்ணுவாங்க. சேட்டலைட் ரிமோட் சென்சிங்கும் வந்துருச்சு. ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, ஏரியல்னா ஒரு லார்ஜ் பார்ட் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணுறது. ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ரெஃபர்ஸ் டு த டெக்னிக் ஆஃப் obtaining information about places or objects or phenomena with the help of photographs taken using cameras mounted on a low-lying birds, balloons, helicopters, aeroplanes and drones. ஸோ low-lying ஏரியாவை கவர் பண்ணுறது ஒரு ஏரியல் ஃபோட்டோகிராஃப். இப்போ ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை மேலே இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சி அம்மன் டெம்பிள் இருக்குன்னா அந்த டெம்பிளோட ஓவரால் வியூ வந்துட்டு மேலே வந்து ட்ரோன் அனுப்பிச்சோ இல்லை லோ ஃப்ளையிங் பேர்ட்ஸில் கட்டிவிட்டோ பலூன்ஸ்லேயோ ஹெலிகாப்டர்ஸ்லேயோ ஏரோப்ளைன்ஸ்லேயோ டைப் பண்ணிவிட்டு அதிலிருந்து அந்த ஓவரால் வியூவை வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி. The aerial photographs are captured continuously with time gap of 10 to 30 seconds ஒரு தடவை டைம் கேப்பில் 10 to 30 seconds once in every 10 to 30 seconds ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்டில் இருந்து அது பாட்டில் ஓவரால் இந்த டிரெக்ஷனில் ஒரு ஏரியாவை கவர் பண்ணி ஆல் ரவுண்ட் தட் ஏரியா 10 to 30 secondsல கண்டினியூஸாக கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும் photograph. Each photo will have a slight overlap of an area. ஸோ இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு டைப் ஆஃப் இது கிடைக்கும், இந்த ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு ஏரியா கவர் ஆகும். ஸோ அதில் வந்து ஓவர்லாப்ஸ் நிறையா இருக்கும், ஒன்று மேலே ஒன்று ஏரியா வந்துட்டு நிறையா சேம் ஏரியாஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். Have a slight overlap of area in the preceding photo by making a mosaic of all the photos. Mosaic na grouping photos together. அது மாதிரி சிமிலர் ஏரியாலாம் குரூப் பண்ணி வச்சு அதை ஒரு ஃபுல் இமேஜாக ரொம்ப பீஸாக இருக்கிறத, ஸோ இந்த ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், இந்த ஆங்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுப்போம், அதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறது தான் மோசியாக். So by making a mosaic of all the photos excluding the overlapping areas, overlapping areas exclude பண்ணிட்டு தேவையான பீசஸ் மட்டும் வச்சு ஒரு மெயின் ஃபோட்டோகிராஃப் ஒரு ஓவரால் வியூ, அதாவது ஸ்டீரியோஸ்கோப்பிக் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்ச ஃபோட்டோஸை ஒன்று சேர்த்து ஒரே ஃபோட்டோவாக பண்ணுறது தான் ஸ்டீரியோஸ்கோப்பிக் 3D இமேஜ் கிடைக்கும். ஆஃப் த ஸ்டடி ஏரியா கேன் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ திஸ் இஸ் டன் பை த ஏரியல் ஃபோட்டோகிராஃபி. Do you know Félix Nadar was a French photographer, journalist, novelist and balloonist. பலூனிஸ்ட்னா பலூனில் ட்ராவல் பண்ணி ஒரு ஏரியாவை வியூ பண்ணி அங்கேருந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பார். In 1858 he became the first person to take aerial photographs. 1858 இவர் தான் ஃபெலிக்ஸ் தான் ரொம்பவே ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபராக இருந்திருக்காரு, ஏரியல் ஃபோட்டோகிராஃபர். He took his first photograph in 1853 and pioneered அப்படின்னா to be the first person to introduce something. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏரியல் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. Pioneered the use of artificial lightning in photograph. Artificial lightning யூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃப் எடுக்கலான்னு இவர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பாரிஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு, கேட்டகாம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில். அரவுண்ட் 1863 நாடார் பில்ட் அ ஹியூஜ், அதாவது ஒரு 6000 மீட்டர் கியூப் அவ்வளோ பெரிய பலூன் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காரு, பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த பில்ட் பண்ண பலூனுக்கு அவர் என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா, அவரோட லாங்குவேஜில் லீ ஜியண்ட் அப்படின்னா த ஜெயிண்ட் அப்படின்னு அந்த பலூனுக்கு நேம் பண்ணியிருக்கார். ஸோ ஏர்போர்ன் ஃபோட்டோகிராஃபி இப்படி தான் பிக்சர்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து பிக்சர் கவர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ இந்த ஏரியாவில் நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து எவ்ரி 30 seconds ஒன்ஸ் எடுக்கும்னு சொன்னால, ஸோ இந்த ஏரியாவை கவர் பண்ணும். அப்போ சில ஏரியா வந்துட்டு சேமாக இருக்கும், அந்த மாதிரி நிறையா ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். அந்த ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு 12 பிக்சர்ஸ் எடுத்தால் அதில் இந்த மாதிரி போர்ஷனை இதில் இந்த 5th 6th ஓவர்லாப் ஆகி வர்றது இந்த போர்ஷன், இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து 60% ஓவர்லாப் பிட்வீன் த ஃபோட்டோஸ், அதாவது ஃபார்வர்டு ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வைஸ் ஓவர்லாப் ஆகிருக்கிறத லேட்ரல் ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. ஸோ 60% எதில் ரொம்ப அதிகமான ஓவர்லாப்பிங் வந்துட்டு இந்த ஃபார்வர்டு ஓவர்லாப்பில் இருக்கும். கொஞ்சம் கம்மியான, அதாவது 20 to 40% ஓவர்லாப் வந்து இந்த லேட்ரல் ஓவர்லாப்பில் இருக்கும்.
இந்த ஏரியல் ஃபோட்டோகிராஃப்ஸ் மூலயமா நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா. ஏரியல் ஃபோட்டோகிராஃபி யூஸிங் ட்ரோன் இன் த டெக்னோ வேர்ல்ட். ஸோ ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி பிக்சர்ஸ் கிடைக்கும். Your next topic is satellite remote sensing. Satellite remote sensing is the science of collecting data. Satellite use பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது of an object or area from artificial satellites. Artificial satellites நம்ம அனுப்புகிற சேட்டிலைட்ஸ் ஏர்த்துக்கு ஆர்பிட்டிங் த ஏர்த்தை சுற்றி ஆர்பிட் பண்ணுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட்ஸ் யூஸ் பண்ணி அது மூலிமா டேட்டா கலெக்ட் பண்ணுறது பேர் தான் satellite remote sensing. The term satellite imagery refers to digitally transmitted images of the satellite. Satellite imagery அப்படின்னா இமேஜஸ் வந்து சேட்டலைட் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகும், பாஸ் ஆகும். ஸோ சேட்டலைட்ஸ் எடுக்கிற பிக்சர்ஸ் வந்துட்டு சேட்டலைட் இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரிமோட் சென்சிங். என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும் ரிமோட் சென்ஸ் பண்ணுறதுக்கு? சேட்டலைட் யூஸ் பண்ணனா எனர்ஜி சோர்ஸ் வேணும், டிரான்ஸ்மிஷன் பாத் வேணும், டார்கெட், எந்த டார்கெட்னா எந்த இதை வந்துட்டு இமேஜை கேப்சர் பண்ணுறோம் அதுதான் டார்கெட் ஏரியா. அப்புறம் சென்சார் வேணும். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வில் see the difference between சேட்டலைட் ரிமோட் சென்சிங்க்கும் ஏரியல் ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். சேட்டிலைட் வந்துட்டு ஒரு சேட்டிலைட்டையே நம்ம இங்கேருந்து ஏர்த்துலேருந்து சென்ட் பண்ணும். ஹை காஸ்ட் ஆஃப் சேட்டிலைட் சிஸ்டம்ஸ் இருக்கும். டேக்ஸ் அட்லீஸ்ட் 10 years டு பிளான். அதை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு மோர் தென் 10 years ஆகும். இதே ஏரியல் ஃபோட்டோகிராஃபினா ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். சர்வேயிங் கேன் பி பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இன் அ ஷார்ட்டர் டைம். எக்கனாமிக்கலினா லெஸ் மணி யூஸ் பண்ணியே நம்ம இந்த சர்வேயிங் ஏரியல் ஃபோட்டோகிராஃபியை டெவலப் பண்ணிடலாம். இதே சேட்டலைட் ரிமோட் சென்சிங்கில் செகண்ட் பாயிண்ட், சேட்டலைட்ஸ் கலெக்ட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஆஃப் என்டையர் ஏரியா இன் அ ஷார்ட் ஸ்பேன். ஒரு கொஞ்சம் பீரியட்லேயே ஷார்ட் டைம் பீரியட்லேயே வெரி லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ண முடியும். வெரி லார்ஜ் டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண முடியும். ஆனால் வேறஸ் இன் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி டேக்ஸ் மோர் டைம் டு கேப்சர் அன் ஏரியா. நிறைய டைம் எடுக்கும். ஏர்க்ராஃப்ட்ஸ் நீட்ஸ் டு ஃப்ளை முன்னாடி பேக் அண்ட் ஃப்ரோத் முன்னாடியும் பின்னாடியும் போய் ஒரு ஏரியாவை கவர் பண்ணால் தான் முடியும். இட் டேக்ஸ் லாங்கர் டைம். வேறஸ் இன் satellite remote sensing it allows global coverage and does not require permission. யார்கிட்டயும் permission வாங்கணும்னு இல்லை, ஃபுல் குளோபையே கவர் பண்ணும், எர்த்தையே கவர் பண்ணும். whereas it covers a smaller area and needs permission from authorities. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிளில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஏரியல் ஃபோட்டோ பெர்மிஷன் வேணும் அத்தாரிட்டிஸ்லேருந்து. ஸ்மால் ஏரியா தான் கவர் பண்ணும். இதே சேட்டலைட் ரிமோட் சென்சிங்கில் சேட்டலைட் சர்க்கிள் த எர்த், தே கேன் ரிப்பீட் அண்ட் ரீவிசிட் ஈஸிலி. ஸோ எர்த்தை வந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த சேட்டலைட்ஸை ஒன்ஸ் மிஸ் ஆகிடுச்சின்னா கூட இன்னொரு டைமில் போய் மறுபடியும் அதை ஒரு ஸ்பாட்டை வந்து ரீவிசிட் பண்ணி நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ரீவிசிட் பண்ணணும்னா இட் இஸ் வெரி டீடியஸ். ரீவிசிட்ஸ் ஆர் ரிப்பீட்டபிலிட்டி இன்வால்வ்ஸ் எக்ஸ்ட்ரா காஸ்ட். இதே சேட்டலைட்டில் வெதர் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் சேட்டலைட். வெதர்லாம் ஒரு மேட்ரே இல்லை. இதுக்கு வந்து நல்ல வெதர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏரியல் ஃபோட்டோகிராஃப் எடுக்க முடியும். அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை பேட் வெதர். இதே சேட்டலைட்டில் ரிமோட் சென்சிங்கில் ஆல் இன்ஃபர்மேஷன் இஸ் டிஜிட்டல். எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இட் கேன் பி ஈஸிலி இன்டெகிரேட்டட் வித் சாஃப்ட்வேர் ஃபார் இமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாவை எல்லாமே சாஃப்ட்வேர் கூட அட்டாச் பண்ணிட்டா போதும். ஆனால் இங்கே இட் இஸ் அனலாக் ரெக்கார்ட். ஸோ நோ ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் பாசிபிள் ஆஃப்டர் ஆப்டெய்னிங் ஃபோட்டோகிராஃப். ஒன்ஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டா இதுக்கு அப்புறம் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வில் see about the Global Navigation Satellite System, GNSS. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி கேப் புக் பண்ணியிருப்பீங்க தானே, ஆப் யூஸ் பண்ணி. ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக ரூட் மேப் பார்த்துருப்பீங்க. ஸோ மூமெண்ட் ஆஃப் வெஹிக்கல், நீங்கள் அது ஒரு வேளை கேப் புக் பண்ணி போயிருந்தீங்கன்னா நீங்கள் கேபில் போக நீங்கள் எந்த ஸ்பாட்டில் இருக்கீங்க, எந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ மினிட்ஸில் ரீச் ஆவீங்க, அது எல்லாமே டியூரேஷன் ஆஃப் ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் தான் இன் 21st centuryயில் GNSS, Global Navigation Satellite System, has become a part of our lives to promote the safety and convenience of transport. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நமக்கு சேஃப்டியாகவும் ஃபீல் பண்ணுறதுக்காக
கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம். குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் இஸ் a satellite system. Satellite யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற சிஸ்டம் connected with a small electronic receiver or tracker to locate, monitor and track a user's vehicle whenever wherever in the world. ஸோ வேர்ல்டில் எந்த லொக்கேஷனில் ஒரு வெஹிக்கல் இருந்தாலும் அதை ட்ராக் பண்ணி அதை லொக்கேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுறது தான் இந்த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். It can also set up instant alerts when a driver or vehicle speeds or deviates from the particular area. ஸோ அலர்ட் மெசேஜ் கூட கொடுக்கும். ஒரு வெஹிக்கல் வந்துட்டு ரொம்ப ஸ்பீட் அதிகமாகவோ குறிப்பிட்ட ஸ்பீடை விட அதிகமாக போச்சுனாலோ இல்லை ரூட்லேருந்து டிவியேட்னா மாறி போனாலோ அலர்ட் சிஸ்டம்ஸ் கொடுக்கும், அலர்ட் பண்ணும். ஸோ ஜிஎன்எஸ்எஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ராக்கிங். இது இந்த ஜிஎன்எஸ்எஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்காகவும், மேப்பிங் வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் மேப் பண்ணுறதுக்காகவும், ஷிப்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் அதெல்லாம் எங்கே ஃப்ளை ஆகிட்டுருக்கு லொக்கேட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. அ குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ், அதாவது ஸ்பேஸ் செக்மெண்ட் ஒர்க்கிங் வித் அ நெட்வொர்க் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேஷன், அதாவது நிறைய சேட்டிலைட்ஸ் ப்ளஸ் கீழே கிரவுண்ட் ஸ்டேஷனில் அதை கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் செக்மெண்ட். ஸோ ஸ்பேஸ் செக்மெண்ட்னா சேட்டிலைட்ஸ், குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ். கண்ட்ரோல் செக்மெண்ட்னா குரூப் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு லொக்கேஷனை ப்ரொவைட் பண்ணுது, ப்ரொவைட் டேட்டா லொக்கேஷன். த ரிசீவர், அதாவது யூசர் செக்மெண்ட் கன்வெர்ட்ஸ் த சேட்டிலைட் சிக்னல் இன்டூ. ஸோ நம்மளுக்கு யூசர் வந்துட்டு என்ன டிவைஸ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வெஹிக்கலோட லொக்கேஷன் காமிக்கணுமா, ஸ்பீடு காமிக்கணுமா, இல்லை டைம் காமிக்கணுமா, அந்த டேட்டாலாம் ப்ரொவைட் பண்ணுது இந்த ஜிஎன்எஸ்எஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜிஎன்எஸ்எஸ் என்னென்னா, யூரோப் வந்து கெலிலியோ அப்படிங்கிற சேட்டலைட் சென்ட் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏ வந்து நாவ்ஸ்டார் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் சென்ட் பண்ணியிருக்கு. ஸோ யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் ஒன் டு சென்ட் த ஜிபிஎஸ். ரஷ்யா வந்துட்டு குளோபல் நயா ஆர் நேவிகேஷன் நயா ஸ்டுப்னிகோவயா சிஸ்டமே GLONASS. அப்புறம் சைனா வந்து பீடூ நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியாஸ் IRNSS நாவிக் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் தான் சேட்டலைட்ஸ் விச் ஆர் சென்ட் ஃபார் குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அதில் ஃபஸ்ட்டு ஜிபிஎஸ் பற்றி பார்க்கலாம். வித்தவுட் த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் நம்ம வந்துட்டு வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணும்போதோ நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லேயோ வெஹிக்கல்ஸ்லேயோ இந்த ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? எங்கேயோ லூஸ் ஆன மாதிரி, எங்கேயோ தொலைஞ்சு போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவோம். வி ஃபீல் லாஸ்ட். ஜிபிஎஸ் இஸ் த யூஎஸ் இம்ப்ளிமெண்டேஷன். யூஎஸ் தான் இதை ஃபஸ்ட்டு பண்ணிச்சு. வேர்ல்டோட ஃபஸ்ட் அண்ட் கரண்ட்லி த மோஸ்ட் யூஸ்ட், ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இது இந்த ஜிபிஎஸ் தான், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். GPS is one of the GNSS created by the US Department of Defense, DOD. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, க்ரியேட் பண்ணாங்க. இட் பிகேம் ஃபுல்லி ஆப்ரேஷ்னல். எப்போ ஆப்ரேஷ்னல் பண்ணாங்கன்னா 1995 தான் ஃபுல்லாக வெளியில் விட்டுருக்காங்க. நாவ்ஸ்டார் நேவிகேஷன் சேட்டலைட் டைமிங் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறது தான் இந்த நாவ்ஸ்டார் சேட்டலைட்டோட நேம். இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் இந்த நாவ்ஸ்டாருங்கிறதுல எத்தனை சேட்டலைட்ஸ் இருக்குன்னா டோட்டலாக 24 US சேட்டலைட்ஸ் இருக்குது. அது எத்தனை ஆர்பிட்ஸில் சுற்றி வருதுன்னா 6 டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் சுற்றி வருது. எவ்வளோ ஹைட், எர்த் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 20,350 kilometers above the surface of Earth. Each one circles the planet. ஒரு இந்த 24 சேட்டிலைட்ஸ்லேயும் ஒவ்வொரு சேட்டிலைட்டும் ஒரு நாளைக்கு பர் டேக்கு 2 times பிளானட்டை வந்து ரொட்டேட் ஆகி வருது. டு ப்ரொவைட் கண்டினியூஸ் வேர்ல்ட் வைட் கவரேஜ். GPS receivers now come in all shapes and sizes. GPS receivers வந்து நிறைய ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் இருக்குது. இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆனது செல்லுலார் ஃபோன் மாதிரியே ரொம்ப ஸ்மால் சைஸில் அவைலபிளாக இருக்குது. சம் ஆர் ஹேண்ட் ஹெல்ட், கையிலே வச்சுக்கலாம். சிலது வந்து இன்ஸ்டால்ட் இன் ஷிப்பில், பிளெயின்ஸில், ட்ரக்ஸில், கார்ஸ்லலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. So advantages of GPS technology has tremendousனா very large applications in everything. எதுலேருந்தெல்லாம் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? மொபைல் ஃபோன்ஸ், வாட்சஸ், புல்டவுசர், ஷிப்பிங் கண்டெய்னர்ஸ், ஏடிஎம்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். The main purpose of GPS is to help in providing accurate transport data. மெயின் பர்பஸ் எதுக்காகனா அக்யூரேட் டிரான்ஸ்போர்ட் டேட்டா, எவ்வளோ டிஸ்டன்ஸ், என்ன ரூட் போகுது, எந்த டிரெக்ஷனில் இருக்குது, எங்கே லொக்கேட் பண்ண முடியும் அந்த வெஹிக்கலை, லொக்கேஷன். இதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் ஜிபிஎஸ்.
இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ரொம்பவே மிலிட்ரி சர்ச்சஸ்லலாம் மிலிட்ரியில் ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெலிகாப்டரோ இல்லை ஏதோ ஒன்று காணோம் அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன் ரெஸ்கியூ இன் வார்ஸ்லலாம் தொலைஞ்சு போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இட் கேன் ஒர்க் அஸ் அ ரிலையபிள் டூரிஸ்ட் கைடாகவும் இது ஒர்க் ஆகும். GPS helps during the accident and rescue efforts, speeding the delivery of emergency purpose speed பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். சர்வீசஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லைக் சுனாமி அப்போல்லாம் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் கேரி அவுட் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு அது மட்டும் இல்லாமல் வெதர் ஃபோர்காஸ்டிங், earthquake monitoring and environmental protection can be done effectively by using GPS. ஸோ earthquake வர்றதுக்கு முன்னாடி அப்புறம் வெதர் எந்த மாதிரி இருக்குது ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஜிபிஎஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஜிஎன்எஸ்எஸில் அனதர் பார்ட் இஸ் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தட் இஸ் GIS. ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டூல். இது வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டூல். எதுக்காகனா ஃபார் மேனேஜிங் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா கலெக்டட். நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு கிவன் ஏரியாவில் ஜியோகிராஃபிக் ரீஜனில் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ரிமோட் சென்சிங் மூலியமாக, ஜிபிஎஸ் மூலியமாக இல்லை மற்ற அதர் சோர்ஸஸ் மூலியமாக அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதெல்லாம் அசோசியேட் பண்ணுறது, குரூப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் மேப்பில் ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும், நியர்பை ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்னா ஈஸியாக அங்கே இருக்கிற லொக்காலிட்டியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸை மட்டும் காமிக்கும். இல்லை பேங்க் வேணும், ஏடிஎம் வேணும் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் திங்குக்காக நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்ச் வந்துட்டு எதால் கேரி அவுட் பண்ணுன்னா இந்த GIS சிஸ்டம் மூலியமாக கேரி அவுட் ஆகுது. The Geographic Information System is a combination of computer hardware, software, geographic data, இருக்கிற data and personal. இது எல்லாத்தையோட combination தான் இந்த GIS. G stands for geographic, that is of a particular area. I stands for information, that is facts in order. System, that means arrangement. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் இந்த GIS. GIS வந்து ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ்ட் ஏற்கனவே இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு அதை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யாருன்னா 1950 2 பேர். இந்த இயர் 1950 வால்டோ டோப்லர் அண்ட் ராஜர் டாம்லின்சன், இவங்க 2 பேரும் கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இது வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ப்ரைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்போர்ட்டிங் GIS ஃபார் பப்ளிக் வெல்ஃபேர். ஸோ பப்ளிக் வந்துட்டு இந்த GIS வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸ், யாகூ மேப்ஸ், கூகுள் எர்த் இதெல்லாம் மூலயமா ஒரு திங்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். த கீ இன்க்ரீடியன்ஸ் இஸ் லொக்கேஷன். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன நாம் கொடுக்கணும் அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் கொடுக்கணும், ஆர் அட்ரஸ் ஆஃப் அ பிளேஸ் ஆர் ஏரியா. வி மஸ்ட் ஹாவ் அ கோஆர்டினேட், an address or a distance from a known point that helps us to link the information to the location on the map. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு அதை சோர்ஸாக வச்சு அதில் இருக்கிற மற்ற டேட்டாஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஈச் டைப் ஆஃப் டேட்டா ஆஃப் அன் ஏரியா இஸ் ஸ்டோர்ட் அஸ் அ செப்பரேட் லேயர் ஆஃப் த மேப். ஒவ்வொரு டேட்டாவும் செப்பரேட் லேயராக மேப்பில் ஸ்டோர் ஆகுது. இன் GIS layers may be used sometimes and removed according to the need. லேயர்ஸ் வந்து தேவைப்பட்டால் GIS வந்து சிஸ்டம் வந்து அந்த லேயர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கும் அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் த யூசர். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் ஒரு சர்டன் ஏரியாவில் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸோட அந்த லேயர் மட்டும் நம்மளுக்கு டேட்டா சோர்ஸில் வரும், டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ஸ்கூல்ஸ், வாட்டர் பாடிஸ், பார்க்ஸ், ATMs அந்த மாதிரி தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். The computers can create map showing any combination of data. இல்லை combination of data எனக்கு இந்த லொக்காலிட்டியில் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ATMs மட்டும் காமிக்கணும் அப்படின்னா கூட அது சார்ட் அவுட் பண்ணி காமிக்கும் யூஸிங் த GIS system. Next is about the புவன். புவன் அப்படின்னா நம்மளோட ஏர்த்துக்கோட சான்ஸ்கிரிட் நேம் தான் இந்த புவன். இட் இஸ் ஆல்சோ அ ஃப்ரீ இன்டர்நெட் பேஸ்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஃப்ரீ திங் which was launched by Indian Space Research Organization ISRO
on August 12, 2009. It enables visualization of Indian remote sensing. IRS images taken over a year ago by ISRO 7 satellites including Cartosat 1 and Cartosat 2. So ISRO oda free internet based computer application தான் இந்த புவன்ங்கிற ஒரு சிஸ்டம். ISRO வந்து ஆகஸ்ட் 12, 2009 அப்போ ஒரு சேட்டலைட் சென்ட் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணுன்னா இமேஜஸை கேப்சர் பண்ணும். ஒரு 1 இயர்க்கு அகோவில் இருக்க எல்லா இமேஜஸையும் கேப்சர் பண்ணி வச்சுக்கும். என்னென்ன சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணினா கார்ட்டோசாட் 1ம் கார்ட்டோசாட் 2 யூஸ் பண்ணியும் இமேஜஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். இது மூலிமா நம்ம எந்த லொக்கேஷன் ஒரு பிளேஸு ஏதாச்சும் ஒரு பிளேஸை பார்க்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயாஸில் இருக்க மவுண்ட் எவரெஸ்ட்டை பார்க்கணுன்னா அந்த இமேஜஸை வந்து க்ளீனாக நம்மளுக்கு வியூ பண்ணிக்கலாம் ஈஸியாக ஃப்ரீயாக. அங்கே போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. யூஸிங் புவன் connected to internet, one can explore places of interest. எந்த பிளேஸ் வேணுமோ அதை போய் வியூ பண்ணிக்கலாம். சீன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இன் நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பரில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வந்துருந்துச்சுன்னா அதை பற்றி வியூ பண்ணணுன்னா கூட வியூ பண்ணிக்கலாம். ஆர் த பார்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட். ஸோ எந்த பார்ட் வேர்ல்டில் எந்த பார்ட் வேணுனாலும் வியூ பண்ணிக்கலாம். மே நெவர் விசிட் இன் பர்சன். அதுக்காக அவங்க அந்த பிளேஸ்க்கே போகணுன்னு அவசியம் இல்லை. பை either entering the name of the place or the coordinates, latitude longitudes mention பண்ணாலும் அந்த பிளேஸை வந்துட்டு இமேஜாக காமிக்கும். using the buvan. The buvan has tremendous uses. Tremendous very large uses for scientists, academicians, policy makers and the general public. So எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So with this we complete our lesson. Thank you. Have a great day.